தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் துறையின் வேலைவாய்ப்பு அறிவிப்பு போட்டிருக்காங்க. ஸோ என்ன வேலைன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆர் பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஆஃப் ஓகே. ஸோ ஃபார்மசிஸ்ட்டுக்காக வேலைவாய்ப்பு அறிவிப்பு போட்டிருக்காங்க. அதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஆர் டிஃபார்ம் இருந்தால் போதும். இது தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் பணியாளர் கிட்டத்தட்ட ஒரு 450 வேக்கண்ட் பக்கமாக விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கான ஸ்கேல் பே வந்து பார்த்திங்கன்னா 35,400 to 1,30,000 சொல்லியிருக்காங்க. டேட்டா நோட்டிஃபிகேஷன் வந்து 17/2 வந்திருக்கு. லாஸ்ட் டேட் ஃபார் த சப்மிஷன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 10/3/2025. இதோட ஃபுல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம். வந்து மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டோட கொடுத்து ஃபார்மசிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 35,400 to 1,30,000 சொல்லி பே மேட்ரிக்ஸ். இது பர்மனன்ட் ஜாப் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் 17/2. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் அப்ளிகேஷன் வந்து 10/3 ஸ்கேல் பே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இதில் ரெசர்வேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 59 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஃபார் ஆல் கேட்டகரிஸ் வந்து பார்த்திங்கன்னா 59 இயர்ஸ் தான். ஓசி வந்து பார்த்தீங்கன்னா 32, 42, 50 கொடுத்துருக்காங்க. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 59 இயர்ஸ் ஓகேவா. பிசி எல்லாமே அந்த ஓசி தவிர மீதி எல்லாமே 59 இயர்ஸ் வரைக்கும் அப் டு எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபார்மசி என்ன குவாலிஃபிகேஷனா டிப்ளமோ இன் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அண்ட் டிஃபார்ம் இருந்தால் போதும். மஸ்ட் ஹவ் ரிஜிஸ்டர் வித் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில் அண்ட் மஸ்ட் கீப் த ரிஜிஸ்ட்ரேஷன் அலிவ் வித் ரினியூவிங் இட் ரெகுலர்லி எவ்ரி இயர்னு சொல்லியிருக்காங்க. ரினியூ பண்ணணும். இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்ளை பண்ணணும். சப்ஜெக்ட் டு நேபாளம் கொடுத்துருக்காங்க. தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 1 hour வச்சுருக்காங்க ஓகே. 50 மார்க்ஸு ஓகே. கம்ப்யூட்டர் பேஸ்ட் வந்து 2 hours 100 மார்க்ஸ் 150 மார்க்ஸ் வச்சுருக்காங்க. தமிழ் கண்டிப்பாக கம்பல்சரி வந்து 50 ஆகணும் ஓகேவா. சிஜிபி கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. க்ரைட்டீரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மசி ஓகே கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டியூஷன் COVID-19 பீரியட் ஏதாவது ஒன்றா 2 மார்க்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் ஒர்க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் COVID-19 பேண்டமிக் பீரியட் ஃபார் அப்போ 1 இயர்னா 3 மார்க்ஸு, அப்போ 1.5 இயர்னா 4 மார்க்ஸு, 2 இயர்ஸ் அப் டு பீரியட் ஆஃப் அபவுட் 2 இயர்ஸ்னால் 5 மார்க்ஸ் அதுக்காக கொடுக்குறாங்க. சரி, கோவிட் பீரியடில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ கோவிட் டியூட்டி யார் அசைன் டியூட்டி கொடுக்க முடியும்னா இவங்க தான் இன்ஸ்டியூஷன் சிக்னேச்சர் கவுண்டர் சைன். ஸோ இவங்கெல்லாம் வந்து சைன் பண்ணியிருந்தது அது வேலிட் ஓகேவா. எக்ஸாமினேஷன் சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் இஸ் பி கண்டக்டட் ஆன் 1 or more of the centers in all 30 districts. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்டில் கண்டிப்பாக ஒரு சென்டர் இருக்கும், 1க்கு இல்லைன்னா 2 இருக்கும். போர்டு ரிசர்வ் ரைட்ஸ் டு இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த நம்பர் ஆஃப் எக்ஸாமினேஷன் சென்டர் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இருக்கும். ஸோ ஒன்றுக்கு மேலேயும் இருக்கலாம். ஸோ எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து 500 and 1,000 ஓகே. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிபிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா 500, அதர்ஸ் வந்து 1,000 rupees வரும். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். சரிங்களா. அதுக்கான இது சொல்கிறேன். ஹால் டிக்கெட் எல்லாமே ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் தான் எல்லாமே. டிக்ளேர்ஸ் அந்த கேண்டிடேட்டு ஹவு டு அப்ளை ஆன்லைன் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் நெக்ஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 2 சிலபஸ் கொடுத்துருக்காங்க இதுலேயே. ஸோ எல்லாம் செக் பண்ணிங்க நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் சில சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் எவ்வளோ அப்லோட் பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸு, லோக்கமோட்டிவ் டிசேபிலிட்டிஸ் ஏதாவது இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இதில் வந்து நீங்கள் சைன் பண்ணி வாங்கி எடுத்துக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட், அஃபீஷியல் வெப்சைட்டு. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட்னு கொடுத்துரு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நியூ யூஸரு, கேண்டிடேட்ஸ் ஃபார் ரிஜிஸ்டர்டு கேண்டிடேட்ஸ் ஆல்ரெடி இருந்தாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அபவுட் அஸ் நோட்டிஃபிகேஷன், ஹவு டு அப்ளை இந்த சிலபஸ் எல்லாமே கொடுத்துருக்குது ஓகே. ஹவு டு அப்ளை ஓகே. ஸோ எல்லாமே கொடுத்துருக்குது சரிங்களா. ஸோ சிலபஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்டோம். ஹவு டு அப்ளை இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்து அப்ளிகேஷன் என்னென்ன வேணும், பர்சனல் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், COVID-19 சர்டிஃபிகேட், அப்லோட் ஃபோட்டோ, அப்லோட் சிக்னேச்சர், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், ப்ரீவியூ, டிக்ளரேஷன், பேமெண்ட் செக்ஷன், டவுன்லோடிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் பேமெண்ட் ரிசிப்ட். ஸோ மொத்தம் 10 இது நம்ம செய்யணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ 10க்கும் என்னென்ன பண்ணணுங்கிறது ப்ரொசீஜர் கொடுக்குது. டீட்டெயில்ஸாக ரீட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேவா. மொத்தம் போஸ்டிங் வந்து நல்லா நிறையாவே கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 400 போஸ்ட் பக்கம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்களாம் சரிங்களா. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் நான் டிக்ளரேஷன் நோட்டிஃபிகேஷன் லிங்க் கொடுக்குறேன். டவுட்டாக இருந்தால் அதில் கிளாரிஃபை பண்ணிக்க. இது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட் எத்தனைன்னு கொடுக்கல, பட் ஆனால் அரௌண்ட் 400 பக்கமாக சொல்லியிருக்காங்க சரிங்களா. தேங்க்யூ.